வெல்கம் டு ஹரிஸ் சேனல். அவ்வளோதான். டுடே மேக்கிங் டு உப்புமா, பேச்சுலர்ஸ் உப்புமா. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா உப்புமா கிளற போறோம். வாங்க நாமளும் கிளறோம், எல்லாரும் சேருங்க. எண்ணெய் ஊற்றி விட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காய்ந்த உடனே என்ன எடுக்க போறோம்? கடுகு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு. கரண்டி எடுக்காம நாங்க கிளறோம். திஸ் இஸ் அ பேச்சுலர்ஸ். பேச்சுலர்ஸ் கிட்ட எது கிடைக்குது அதுதான் கரண்டி. அவ்வளவுதான். கடுகு தாளிக்கிற சவுண்ட் கேக்குதா காய்ஸ்? கடலை பருப்பு போட்டாச்சு காய்ஸ். பாருங்க எவ்வளவு ரெட்டிஷா இருக்குன்ட்டு. சாரி தீஞ்சிருச்சான். இதெல்லாம் கரெக்டா போடுங்க காய்ஸ், அப்பதான் உப்புமா டேஸ்டா வரும். நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உப்புமா கிளறேன். ஆமா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆமா ஆமா, உப்புமா செய்யறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா. அவ்வளவுதான். அது பிரச்சனை இருக்கு, நல்லாதான் இருக்கும். பாருங்க வெங்காயம் இப்படிதான் ஆஃப் மூணா கட் பண்ணணும். வெங்காயம் இப்படி கம்பல்சரி போடுங்க. கண்ணுக்கு தெரியாது, பரவாயில்ல. இஞ்சி முக்கியமா கம்மியா போடுங்க guys, கொஞ்சம் தான் போடணும். இஞ்சி போடலினா கூட பரவாயில்ல. பாருங்க அந்த டெக்ஸ்சரே பாருங்க, ஸ்மெல் அடிச்சு தூக்குது. பாருங்க லைட்டா உப்பு போட்டுக்கிட்டேன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்க அந்த டெக்ஸ்சர் பாருங்க, ஆனியனோட டெக்ஸ்சர் பாருங்க, நல்லா வதங்கி அந்த ஃபிளேவர் வருது பாருங்க. மல்லி தூக்குது. இப்பெல்லாம் சொன்னாதான் பாருங்க அந்த வெங்காயம் பாருங்க தனித்தனியா பிரிஞ்சு வருது, பார்க்கவே அழகா இருக்கு. அப்படியே சாப்பிடணும்னு தோணுதுல்ல. சவுண்டு கேட்டுது உங்களுக்கு? கேட்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ், உங்களோட கருத்துல கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம். சாதாரண ஆளு கிடையாது. யூடியூப்ல வெங்கடேஷ் பட்டி வீடியோ, எல்லா வீடியோவும் பார்த்து தான் நாங்க சமைக்கிறோம். எங்க வீடியோ பார்த்து சமைக்கிறவங்களுக்கு ஹைஃபை போடுங்க. பாருங்க பாருங்க நல்லா பாருங்க, நல்லா இப்படிதான் வதங்கணும். இந்த டெக்ஸ்சருக்கு தான் வரணும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், தண்ணி ஊற்றணும். சுகுமார் எனக்கு 2 3 அடுப்பு கம்மியா வச்சு பாருங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கணும், ஏன்னா வந்து அடியில் தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக தண்ணி எடுத்து வரும். தண்ணி வச்சு நாங்கள் பாருங்க. இப்பொழுது தண்ணியை ஊற்றி நன்றாக நல்லா தண்ணி ஊற்றுங்க. அப்போதான் அந்த வந்து ரவை வேகும். உப்புமாவோட ஸ்ட்ரக்சர் வரணும்னா தண்ணி முக்கியம். இப்போ கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும்.
கொதிச்சு வந்தப்புறம் நம்ம உப்புமா அந்த ரவையை போடுவோம். கிளறி வச்ச ரவையா போட போறோம். கண்டிப்பா போடணும். அவ்வளவுதான். ரைஸ் நல்லா பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. போட்டிருக்கோம். உப்பு டெஸ்ட் பண்ற டைம் இப்போ அதே நீங்க பாத்துக்கணும். ஏன்னா உப்புமா போட்டு கிளறினதுக்கு அப்புறம் உப்பு பத்தல, உப்பு அதிகமா போச்சு அப்படின்னு சண்டைக்கு வந்தா எங்களால ஒண்ணும் பண்ண முடியும். ஆமா, இதுக்கு கம்பெனி பொறுப்பாக முக்கியமா கம்பெனி பொறுப்பாது டிஸ்கமில போட்டுரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு எவ்வளவுன்னு எங்களுக்கு அதுக்குன்னு கொள்ற அளவுல உப்பு போடுறாதீங்க பேச்சுலர்ஸ்ல. தேவையான அளவு எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆமா, ஏதோ போட்டுங்க. உங்களுக்கு பத்துச்சு அப்படின்னா கரெக்டா போட்டுங்க. ஆமா, உப்பு போடாம கூட சாப்பிடலாம். அது உங்க விருப்பம். அது உங்க விருப்பம். வெறும் ரவையை கூட அப்படியே சாப்பிடலாம். ஆமா, அது உங்க விருப்பம் தான். அங்க பாருங்க அந்த கொதிக்கிற போது அந்த ஸ்மெல் ஐயோ தூக்குதுங்க. வேற அந்த சூப்பாவே குடிச்சலாம்னு தோணுது. குடிச்சுக்கலாம். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லாதான் இருக்கும். அப்படியே மலைச்சாரல் அங்க வர அந்த கலக்கும் போது அந்த வெங்காயம், அந்த கருவேப்பிலை, மிளகா, வாவ். இப்பதான் மெயின் ஐட்டம் உள்ள இறக்க போறோம். அது பேர் என்னது? வறுத்து வச்ச ரவை. ஆமா, முக்கியமா ரவையை வறுத்து வச்சுக்கோங்க. அப்படியே போட்டுறாதீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி வராம கிளறணும். ஆமா, இதுதான் இம்பார்ட்டன்டான இது. போடுறது முக்கியம் கிடையாது, கட்டி வராம கிளறணும். அப்படிதான் கூகுள் மாமா சொன்னாரு. நாங்களும் ஜெமினி பார்த்து தான் கத்துக்கிறோம். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எங்க வீடியோ பார்த்து கத்துங்க. அங்க பாருங்க மலை சாரல் மாரி வருது. முக்கியமா ரவையை வறுத்துருங்க. சேர்க்கும் போது வறுக்காம சேர்த்துறாதீங்க. பாருங்க பாருங்க கொதிக்குது. அடுப்பை கம்மியா வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா அடி பிடிக்காம கிளறணும். முக்கியமா இதுதான் மேட்ரு. ஆமா, அடியில பிடிச்சிச்சு அப்படின்னா அதுவும் நீங்க தான் சாப்பிடணும், வேற ஆப்ஷன் கிடையாது. முக்கியமா உப்புமா செய்ய தெரியாத உங்க வைஃபுங்களுக்கு மறக்காம அமைச்சிருங்க. செஞ்சு சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்கன்னா தயவு செய்து எங்களை கான்டாக்ட் செய்ய வேண்டாம். அங்க பாருங்க கேக் மாதிரி இருக்கு. கத்தி எடுத்து ஒரு வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிடலாம் போல இருக்கு. ஆக்சுவலா எனக்கு உப்புமாவே பிடிக்காது, ஆனா இந்த உப்புமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க உப்புமாவோட ஸ்ட்ரக்சர், அந்த மனம் நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சர் பார்த்து வாங்க. மூஞ்ச காமிச்சிடாத. இல்ல மூஞ்ச. டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? அடிப்பொலியா இருக்கு.